ஏமா இருக்கம்மா? மக்களே வாமா. இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு? பரவாயில்ல? இப்போ ஒண்ணு இல்ல ராணி, நல்லா இருக்கேன். பழைய மாதிரி ஆயிட்டு, இப்போ ஒரு பிரச்சனை இல்ல, நல்லா தான் இருக்கேன். சாப்பிட்டீங்களப்ப? காலையில இட்லி சூடா இருந்துச்சு, அப்பயே சாப்பிட்டுக்கலாம்ல. நேரத்தோட சாப்பிட்ட மக்களே. நீ கொண்டு வந்து அந்த பூண்டு சட்னியோட வாசம் இருக்கு பத்தியா? என்ன சாப்பிடணும் அப்படியே இழுக்குது பத்துக்க. அப்பயே போய் 2 இட்லி வச்சு அந்த பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்துச்சு பத்துக்க. ஆமாட்டி, சொல்லிட்டே சாப்பிட்டாவ. என்ன அழகா பாத்திருக்கா சாப்பாடுன்னு சொல்லிட்டே தான் சாப்பிட்டாவ. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவியலுக்கு. அப்படியாப்பா? இனி இடையில வைக்கும் போது கொண்டு வந்து தாரேன்னு அந்த பிள்ளைகளுக்கு எப்போ அந்த சட்னி தான் பிடிக்கும், இட்லி கூட. அதான் சரி உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொண்டு வந்து தருவோமேன்னு கொண்டு வந்தேன். எங்க இருந்து ராணி நொங்கு கிடந்துச்சு? ஏமா இவிய தான் எங்கேயோ வெளியில போனப்ப வாங்கிட்டு வந்தாவமா, அதான் சரி அப்பாவுக்கு உங்களுக்கு கொடுக்கலாம், சரி சுகருக்குலாம் நல்லதா இது சாப்பிட்டா அப்படின்னு இவிய தான் சொன்னாவ, எனக்கு தெரியல. ஆனா சரி 4 எடுத்துட்டு கொஞ்சம் நாட்டுக்கோழி வாங்கினோமா, அதையும் கறி வச்சேன், அதான் கொடுக்கலான்னு வந்தேன். சோறு பொங்கிட்டு இருக்கேன், அடுப்புலதான் இருக்கு, வடிச்சு தாரேன்னு. ராணி இன்னையோட சாப்பாடு செய்யறதெல்லாம் நிப்பாட்டிக்கன்னு உங்க 4 பேருக்கு மட்டும் பாரு மக்களே. எங்க எல்லா செலவையும் நீ எப்படி பாப்ப? உங்க 4 பேருக்குன்னா எதையாவது ஒன்று போட்டு வைப்ப. எங்களுக்குன்னு டெய்லி மீன் கறின்னு வாங்க வேண்டாம் மக்களே. போகாது, நீ நாளையிலேருந்து நானே சாப்பாடு பொங்கிக்கிறேன். அப்பதான் இப்ப சரியாயிட்டாவில, நான் சாப்பாடு பொங்கிக்கிறேம்மா. ஏன் அப்படி சொல்லுதியே? அப்படிலாம் கிடையாது, உங்களுக்குன்னு வாங்கவே கிடையாது, எங்களுக்கு வாங்குறதா உங்களுக்கு தாரேன். ஏன்னா பொங்கதுல 2 படி உங்களுக்கு தரதுல என்ன இருக்கு? சும்மா கிடங்க. நீ வயசான காலத்துல 2 பேரும் சுகரும் வச்சுக்கிட்டு ஒழுங்கா சாப்பிடாம சோத்த பொங்கியும் பொங்காமையும் சாப்பிடாம இருந்தா இப்ப 2 பேருக்கும் உடம்பு முடியாம இருக்கு. நான் கொண்டு வந்து தருவேன், 2 பேரும் சாப்பிடணும், அவ்வளவுதான். சே, எவ்வளவு அன்பா இருக்கா இவளுக்கு. போய் தாயும் தவப்பன் யாரும் இல்லாம ஆயிட்டாவ. இந்த பிள்ளைக்கெல்லாம் இருந்திருந்தா என்ன அழகா தாங்கியிருப்பா. ஒருத்திலாம் இருந்து கொண்டு கூட இந்த அனாத ஆசிரமம் அப்படி இப்படின்னு விடுதாவ. அவியலுக்கெல்லாம் தாயும் தவப்பன் கடைசி வரைக்கும் கூட உயிரோட இருக்காவ. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தாம்மா இல்லாம போயிடுறாவ. என்ன இருக்கமா யோசிக்குதியா? யோசிக்கலாம் முடியாது. நான் சாப்பாடு கூட தருவேன், 2 பேரும் சாப்பிடணும். அங்க பொங்கதுல கூட 2 இட்லி அவிச்சா நீங்க சாப்பிட போறீங்க. நீங்க என்ன அவ்வளவு கூடுதலாவா சாப்பிடுதியே? எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் கொண்டு வந்து தருவேன், 2 பேரும் சாப்பிட்டுட்டு உடம்ப மட்டும் நல்ல முறையா பார்த்துட்டீங்கன்னா இருந்தா போதும், எங்களுக்கு ஒரு ஆளா. சரி மக்களே, சரி உள்ள கொண்டு வச்சிரு. நான் பிறகு சாப்பிடி அப்பாவுக்கு மட்டும் எடுத்து கொடுத்துக்கிடியே. ஏமா நீங்களும் சாப்பிட வேண்டியதானே? இல்லம்மா, மல்லிகை கோயிலுக்கு கூப்பிட்டுருக்கா. நானும் மல்லியலும் போறோம். எப்பவும் நாங்க போகல, வாரம் இப்போ 2-3 வாரமா போகாதனால மனசுலாம் ஒரு மாதிரி இருக்கு. கோயிலுக்காவது போயிட்டு வந்தா மனசு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு நினைச்சோம். நேத்தையே சொல்லிட்டு போனா மல்லியா, அந்தால 2 பேரும் கோயிலுக்கு போறோம். அப்பாவை கொஞ்சம் பாத்துக்கிடியாமா? அப்படியா? யாராணி, நீங்க எங்கேயாவது போனன்னு இருந்தீங்களோ? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிட்டேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி மக்களே. எக்கா ருக்கக்கா போமா? மல்லியா ரெடி ஆயிதான் இருக்கேன், வாமா. ராணி இங்கதான் நின்னியோ? ஆமாக்கா, சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தேன். கோயிலுக்கு போறீங்களோ? ஆமாம்மா, எப்பவும் வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வரும் பத்தி எப்போ கொஞ்ச நாளா போகாம இருந்து மனசுக்கு ஏதோ மாதிரி இருக்கு. அதான் சரி நேத்தே சொன்னேன் ருக்கா கிட்ட போயிட்டு வருவோன்னு. சரிக்கா, பிள்ளை ஒத்தையில பாத்துக்கிடுவாளானோ? மருமவே இருக்காவம்மா, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்த பிறகு போறேன்னு இருக்காவ. 2 பேரும் இருக்காவ, பிள்ளைய பாத்துக்கிடுவாவ. நான் அவிய இல்லைன்னா உன்ட்ட தான் வந்து சொல்லிட்டு போடான்னு பார்த்தேன். உன்ட்டே லட்சுமிட்டையும் சின்ன பொண்ணுட்டையும் பார்த்தா சொல்லிட்டு போனா யாராவது ஒருத்தர் போய் பாத்துக்கிடுவியல சொல்லலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள அவிய இருக்கேன்னு சொன்னால விட்டாச்சுமா. சரிக்கா. போமா மல்லியா, எப்படி நடந்து போயிருவோமா பஸ்ல போவோமா? பஸ்ல போவோமாம்மா, கூட்டமா இருக்க என்னன்னு வேற தெரியல. ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிட்டா என்ன? ஆட்டோக்காரன் அவ்வளவு நேரம் அதுல கிடந்துக்கிட மாட்டான்ட்டி. நம்ம கொஞ்ச நேரம் கோயிலை சுத்தி சாமியை விட்டுட்டு வருவோம்ல, அவ்வளவு நேரம் இருக்க மாட்டான். வேணா இங்க இருந்து ஒரு ஆட்டோல போகணும், பிறகு திரும்பி வரும்போது வேற ஒரு ஆட்டோல தான் வரணும். அப்படின்னா வேணா ஆட்டோ பிடிச்சு போலாம். சரி வாங்க ருக்கக்கா, பாத்துக்கிடுவோம். சரி ராணி, கொஞ்சம் பாத்துக்கிடுன்னு. எங்க கோயிலுக்கு போயிட்டு வரேன், இருந்துக்கிடுங்க. சரி ருக்கு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க. போயிட்டு வரோம் ராணி. சரிக்கா, போயிட்டு வாங்க. சரிம்மா, ருக்காம பார்த்து போயிட்டு வாங்க. எப்பா நொங்க இப்ப சாப்பிடுதீங்களா? இல்ல உள்ள கொண்டு வைக்கட்டா? உள்ள கொண்டு வச்சிரு மக்களே, பிறகு சாப்பிட்டுக்கிட்டே மூடி வச்சிரு. சரி, நான் உள்ள கொண்டு வச்சுட்டு பிள்ளைகிட்ட போய் சொல்லிட்டு வரேன். அது வரைக்கும் இதுல இருந்துக்கிடுங்க, பிறகு நான் இங்க வந்து இருக்கேன்னு. சரிம்மா, இல்லைன்னா நீ அங்கனே இருக்கன்னா கூட இரு, நான் ஏதோ ஒன்னா கூப்பிடுயேன். வேண்டாம்மா, நான் இதுல வந்து இருக்கேன். சரிம்மா. ஏக்கா லட்சுமி அக்கா, ஏக்கா. ராணி சொல்லுமா. இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சு நான் இப்ப அங்க வரலான்னு தான் இருந்தேன். சின்ன பொண்ணு வீட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு இருந்தேல, அதான் படபடன்னு காலையில 4 மணி போல எல்லாம் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்பதான் குளிக்க வந்தேன், சரி குளிச்சுட்டு வரலான்னு பார்த்தேன். ஏன் ராணி எதுவும் சொல்லணுமோ? ஏக்கா சின்ன பொண்ணு வீட்டுக்கு போக வேண்டாங்கா. என்னாச்சு ராணி? நீ தானே போலான்னு சொன்ன, அவி அம்மாட்ட போய் என்ன எதுன்னு கேட்கலான்னு சொன்ன, பிறகு ஏன் வேண்டாங்க? இல்லக்கா, போக வேண்டாம்னு சொல்லல, இன்னைக்கு வேண்டாங்க, நாளைக்கு போவோம். இந்த ருக்கம்மாவும் மல்லிகாக்காவும் 2 பேரும் சேர்ந்து கோயிலே போயிட்டாவ. அந்த அப்பா ஒத்தையில தாங்க இருக்காவ, என்னதான் பாத்துக்கிட சொன்னாவ. அதான் நம்மளும் போயிட்டோம்னா என்ன செய்ய. நான் இன்னைக்கு போலான்னு நானும் காலையில எந்திரிச்சு படபடன்னு வேலையெல்லாம் பார்த்தேன். இப்ப பார்த்தா ருக்கம்மாவும் அவியலும் கோயிலுக்கு போயிட்டாவ. பிறகு நம்மளும் விட்டுட்டு கூட அவிய ஒத்தையில இருப்பாவில்லக்கா. அதான் சரி ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லிடுவோமேன்னு கூப்பிட்டேன். அப்படியே ராணி? ஐயா இவிய போறாவன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம முன்னையே ஏதாவது சொல்லியிருக்கலாம் என்ன? சரி கோயிலுக்கு தானே போறாவ, போயிட்டு வரட்டும், நம்ம நாளைக்கு நாளும் போய்க்கிடுவோம். அவைய போய் என்ன ஏதுன்னு பேசி பார்ப்போம்னா இன்னைக்கு போயிருவோமேன்னு எல்லா வேலையும் படபடன்னு பார்த்தேன். நானும் இன்னைக்கு போய் பேசி பார்க்கலாம் தாங்க பார்த்தேன்.
சரி நாளைக்கு போவோமாக்கா? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல ராணி, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாளைக்கு போவோம். சரிக்கா, சரி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா இங்கிட்டு வாங்கக்கா, இருந்து பேசிட்டு இருப்போம் கொஞ்ச நேரம். வாரேம்மா, குளிச்சிட்டு இருக்கேன், குளிச்சு முடிச்சிட்டு வாரேன்னு. சரிக்கா. கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. கோயிலுக்கே வராம என்னமோ மாதிரி இருந்துச்சு பாத்துக்கோங்க. கனவெல்லாம் ஒரு மாதிரி கெட்ட கெட்ட கனவா, உறக்கமே வராம என்னமோ மாதிரி இருந்துச்சு. கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மனசு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. அது நம்ம வந்து வந்து பழையிட்டோம்ல மல்லியா, அதனாலதான் வராம இருந்தா ஒரு மாதிரி இருக்கு. மல்லியா, இந்த வாரதும் சம்மந்தி தானே? ஐயா ஆமா. ஏக்க பார்த்துட்டு சத்தம் கொடுக்கலன்னா எதுவும் சொல்லுவாளோ? என்ன பண்ணியது, நீ பிள்ளை பெத்தவ தானே? சரி பேசு, பாத்திரத்துல பேசு, அங்க எங்கேயும் விட்டு எங்கேயாவது பார்க்கும்போது பேசி வச்சுனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசெல்லாம் இறங்கும். அப்படிதான் சமாதானம் ஆக முடியும். பேசாமே இருந்தோம்னா நீ வந்து பேசினா அவ எதிர்பார்ப்பா, அவ வந்து பேசட்டும், நீ எதிர்பார்த்து இப்படியே போனீங்கன்னா குடும்பம் என்னைக்கு ஒண்ணு சரியாது. பாத்தீங்கன்னா பேசு. பயமா வேற இருக்கு ருக்கம்மா, வாயாடி பொம்பளை. என்ன சம்மந்தி, நல்லா இருக்கலான்னு கேளு, வேற என்னத்த சொல்ல போறா? சரி ருக்கம்மா. சம்மந்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீயா? நீ எல்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? சே, கோயிலுக்கு வந்ததே நிம்மதியை தேடிதான். இந்த மூதேவி எல்லாம் பாக்கணும்னா நான் வந்தேன். கொடுமை கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு வந்தா அங்க ஒரு கொடுமை நமக்கு போய் முன்ன போய் நிக்கணும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இப்ப என் முன்ன வந்து நின்று இருக்கு. ஐயோ ஏன் சம்மந்தி அப்படி பேசுறியா? பார்த்த உடனே உங்களை பேசாம போக முடியாதுன்னு தான் கூட்டேன். கோவப்படாதே, சண்டை வம்புன்னு எல்லார் வீட்லயும் இருக்காதானே, அப்படியே அத்து போறதா? சம்மந்தியா? யார் உனக்கு சம்மந்தி? நல்ல காசு உள்ள வீட்லயா பொண்ணை கொடுத்து நல்லா மயக்கி போட்டுக்கிட்டு அன்னைக்கே ஊருக்காரன் அவ்வளவும் சொன்னா, சொந்தக்காரன்னு சொன்னா, ஒண்ணு இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்காத, அவன் மதிக்க மாட்டா வைக்க மாட்டான்னு அவ்வளவு தூரம் சொன்னாவ. எங்க வசதிக்கு போயிருந்தோம்னா எங்க குடும்பம் நல்லா இருந்திருக்கும். ஒண்ணுமே இல்லாத உன் பிள்ளைய பாவம் பார்த்து கட்டின பத்தியா? அன்னைக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இந்த பையன் நின்று நிலைக்குதான் போனா போட்டுமேன்னு கெட்டி வச்சேன். இன்னைக்கு ஆத்தா மாவுல நல்ல பையனை, காசு உள்ள பையனை பார்த்த உடனே மயக்கி வச்சுக்கிட்டு பெத்த தாயை கூட பார்க்க விடாம வச்சிருக்கேன். என்னட்டி நல்ல ஆத்தாள் மாவுல சொல்லி கொடுத்து அவன் எங்க மேல எல்லாம் பாசமே இல்லாம எல்லாத்தையும் ஆக்கினே அவனை அங்கேயே வச்சுக்கிட்டுல பெரிய இவளாட்ட பேச வர நல்லா இருக்கேன்னு. நீங்க எல்லாம் இருக்க வரைக்கும் நாங்க எப்படி இருப்போம்? நீ எல்லாம் கோயிலுன்னு சொல்லிதான் பாரு, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா தான் போவ. பெத்தவளுக்கே பிள்ளை இல்லாம ஆக்கணவா தானே நீ? பெரிய மகளா மக நீ மட்டும்தான் மகளை பெத்து வச்சிருக்கியோ? ஒரு கட்டி கொடுத்த வீட்டுல வேலை பார்க்க விடக்கூடாதுன்னு கழுவமா? நிப்பாட்டுவான் திருவாய போதும். சும்மாவே ஒரு வார்த்தை என்ன இருந்தானு கேட்க வந்தா, அதுக்கு உனக்கு பேச பிடிச்சா பேச, பேசலன்னா போ. சும்மா கிடந்து துள்ளியா? நீ நல்ல முறையில வச்சிருந்தவன் மயதுக்கு இங்க வந்து கிடக்கா? நீ இப்ப படத்துல பாட சகிக்க முடியாம தான் அவன் பிள்ளைல இங்க வந்து கிடக்கு. ஆளை அவளையும் பாரு துள்ளிட்டு வாரா. ஒரு கோயில் நின்று பேசின பேச்சா நாசமா போவ, விளங்காம போவேனே. நீ என்னத்தையும் பிறகு கோயில தூக்கிட்டு வந்துட்ட எல்லாத்தையும். கிளவி, நீ ஏதாவது பேசின அவ்வளவுதான், எனக்கு ஆத்திரம் எங்க இருந்து வரும் தெரியாது. அன்னைக்கு உங்க இடத்துக்கு வந்ததுக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்த அனுப்பினியானே. நீ அன்னைக்கு என்ன சொன்ன? பண பேயா? எங்கிட்ட இருக்கு, நாங்க பேயா இருப்போம், நாயா இருப்போம். உனக்கு என்ன? உன்கிட்ட இல்லாதனால உனக்கு அவ்வளவு இதா இருக்கு. நீ பெரிய நல்லவ மாதிரி அந்த ஊருக்கே சப்பாட்டு பட்டு அலையாதவோம். கதையெல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு இரு. இவா வீட்டுல என்னைக்கு பொண்ணு எடுத்துன்னு அன்னைக்கு என் குடும்பம் நாசமா போச்சு. எங்க நிம்மதியெல்லாம் இல்லாம ஆயிட்டு. என் பிரச்சனை இழந்ததுல இருந்து அந்த பிள்ளை நான் தான் ஒத்தாள வளர்த்தி படிக்க வச்சு அவ்வளவு தூரம் ஆக்கினேன். அம்மான்னு நாய்க்குட்டி மாதிரி என் காலையே சுத்தி சுத்தி வருவா. என்ன சொன்னாலும் ஒரு கோவப்பட மாட்டா, ஒன்னும் செய்ய மாட்டா. இன்னைக்கு இந்த பெத்த தாயை வெறுத்துட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? 5-6 மாசம் ஆச்சு இருக்கான். நீ பெரிய நல்லவளோ? பிள்ளைக்கு இப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதை வந்து பாக்கணும் வைக்கணும். அந்த பிள்ளை மகத்தை பார்த்தாவது உனக்கு சண்டை படணும் என்ன இருக்கா? அவளை போட்டு அண்ணன் பாடுபடுத்தினா எவனுக்கு தான் கோவராம இருக்கு? நல்ல ஆம்பளை அதான் கூட்டு வந்து பொண்டாட்டி இங்க வச்சுக்கிட்டான். அவன் அந்த பையனை வச்சுக்கிட்டே அந்த பிள்ளைய அவ்வளவு கொடும்படுத்தினு யார் தாங்குவா? ஒரு மாசமா இருக்க பிள்ளைக்கு சோறு கூட போடாம நீ எல்லாம் கொடும்படுத்திருக்க. பிறகு எப்படி வா வீட்டுக்கு அனுப்பியப்பா பிள்ளைய? பிறகு வா பிள்ளை என்ன தங்கத்துல வச்சு தாங்கணுமா? எத்தனை பவுன் போட்டு கட்டி கொடுத்த? அவ்வளவு சொத்து எல்லாம் பத்து இருக்கதா எல்லாம் என் பிள்ளைக்கு தான். இன்னைக்கு எழுதி பார்த்தோம்னா 5 கோடி 6 கோடி சொத்து இருக்கு. நீ என்னத்த கொடுத்த? ஒரு 2 பவுன் நகையை கொடுத்துட்டு பெருசா பேசியா? விடுங்க ருக்கம்மா, போவோம். நடிப்பா நடிச்சுக்கிட்டு வார அழுவ. நல்லா இருக்கீங்களா? எப்படி நீங்க இருக்கும்போது எப்படி நல்லா இருக்க முடியும்? எனக்கு அப்படியே மனசெல்லாம் நடுங்குது, கொலையே அப்படியே கொதிக்குது. நல்லவளே கிடையாது நீங்க. நான் பாருங்கட்டி. போது நிப்பாட்டுப்பா. நாய் மாதிரி கிடந்து குழச்சிட்டு கிடக்க கோவில வந்து நின்னுக்கிட்டு. நாய்க்குன்னு பேசுன உனக்கு நீ இருக்க மரியாதை அவ்வளவுதான் பாத்துக்க. பெரிய நல்ல விளையாட்ட நடிக்கா. நீ செய்ய பாவத்துக்கெல்லாம் தானே இருந்து ஒரு மயனே வண்டி ஆக்சிடென்ட்ல பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்க அனாத மாதிரி. சீ, போது நிப்பாட்டு. பொண்ணை கொடுத்துட்டமே, குடும்பம் இப்படியே பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு ஏதோ ஒரு ஆசையில வந்து பேசினா பேச பிடிச்சா பேசலன்னா போ. நாய் மாதிரி கடந்து குலைக்க. பணம் காசு இருந்து உனக்கு என்ன இருக்கு? ஒரு குணம் கிடையாது. குணம் இருந்தாதான் எல்லாரும் வருவாவ. பெத்த மையம் வரலன்னு இப்படி இருந்தா எப்படி யாரு வந்து பாப்பா? சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. ஒருத்தவிட்ட எப்படி பேசினவையும் மனசு கஷ்டப்படுமா என்ன ஏதுன்னு கூட தெரியாம வார்த்தைகளை அள்ளி உடியா. நீ ஒண்ணு பெத்து வச்சிருக்கதானே உன் மவளை கட்டி கொடுத்துருக்கல, அதான் வீட்டுல இப்படி எல்லாம் கொடுமை செஞ்சு நீ அனுப்பி வைப்பியா? என் மவளை என்னத்த கொடுமை செய்ய போறவ? என் மவளை 300 பவுன் நகைப்பட்டு கம்பீரமா கட்டி கொடுத்தேன். உன் மவளுக்கு என்னத்த பெட்டி கட்டி தந்த? பாத்து கிடையாது போட்டி. உன் மூஞ்சில எல்லாம் இன்னைக்கு முடிச்சிட்டல, 4 விளங்கின மாதிரிதான் வந்துட்டாலும் ஆட்டிட்டு சம்மந்தி சும்மந்தின்னு போங்கட்டி. சீ சே, இவ்வளவு மனுஷியே கிடையாது. எங்க கிடந்துதான் நான் போய் சம்மந்தம் பிடிச்சேன்னு தெரியல. இந்த பிள்ளை வாழ்க்கையில கிடந்து வீணா போதே. நாய் எப்படி பேசிட்டு போறா பரிவு? நல்லா இருப்பாளா? எமருக்கம்மா அழுவாதியம்மா, என்னால தானே உங்களுக்கு இந்த கஷ்டம். எம்மா அழாதியம்மா. ஐயோ, எதையும் நினைக்காதியம்மா. சே, பேசாமே இருந்திருக்கலாம். எதுக்கு இவ என் கண்ணு முன்னாடி வந்தா?
சே என்னாலதாம்மா உங்களுக்கு இந்த கஷ்டம் எதையும் நினைக்காதியம்மா. அவ ஏதோ அறிவில்லாம பேசிட்டு போறா. நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாதியம்மா. வாங்கம்மா வீட்டுக்கு போவோம். எம்மா ருக்கம்மா அழாதியம்மா. நீங்க அழியதை பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. அழாதியம்மா. எங்க சுசிலா உங்க அம்மா வீட திறந்து போட்டு எங்க போனாவ ஆளை காணோம். உள்ளதாங்க இருப்பா. எம்மா எம்மா. ஆ யாரு என்ன வாரேன். வேற யாரோ நினைச்சுக்கிட்டா போல. மக்களே சுசிலா ஐயா வாங்க. நான் யாரோல நினைச்சுக்கிட்டு இருந்துட்டேன். எத்த எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேயா. இருங்க வாங்க இருங்க. சேர் எடுத்துட்டு வரட்டா? ஏம்மா சேர் எல்லாம் வேணாம். வா எங்க இருந்துக்கிடியும். ஐயா சுசிலா போன வண்டியிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதை போய் எடுத்துட்டு வரேன்னு நீ பேசிட்டு இரு. ஆ சரிங்க. ஏட்டி ஏமா என்னமா செய்ற? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மக்களே. உங்க ரெண்டு பேரும் இப்படி சேர்த்து பாக்குறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சே அந்த பையன் பேசாம இருந்து நீயும் அழுதுட்டே கிடந்து எனக்கு மனசுக்கே ஒரே சங்கடமா இருந்துச்சு. அங்கே இருக்கக்கே எனக்கு பிடிக்கல. பத்துக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. இப்போ உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா பார்த்தோன்னே தான் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உங்களை எல்லாம் கட்டி கொடுத்து போற வீட்டுல நல்ல முறை இருந்தேதானே எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும். அங்க போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி சண்டையை போட்டுக்கிட்டு அங்கிட்டு பேசாம இருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? மனசு கஷ்டமா தானே இருக்கும். எப்படி சமாதானாரு மருமையே? அவிய அம்மா தாம்மா. அவிய அம்மா சத்தம் போட்டாவ பேசாம இருக்காதடா வைக்காதுன்னு சத்தம் போட்டாவ. அந்த ஆளதாம்மா பேசினாவ. நல்ல பரவாயில்ல பத்தி உங்க மாமியா நம்ம தம்பி ரொம்ப நாளா தப்பா நினைச்சுக்கிட்டாவியல. ஆமாம்மா. நாங்க அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒன்று பார்க்க வரலான்னு இருந்தோம்மா. அத்தையும் சொன்னாவ போய் பழங்கள்லாம் வாங்கிட்டு அம்மையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கன்னு. இங்க வந்தோம்மா மார்க்கெட்லாம் ஒரே கூட்டம் பத்திக்க வண்டியே அணங்க மாட்டேன்ட்டு. பிறகு பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறக்கு 12 மணி போல ஆயிட்டுமா. பிறகு என்ன எங்க ஒன்று வந்து பார்க்க. அதுக்கப்புறம் வரலாம் நினைச்சிட்டு இப்பதான் வர முடிஞ்சது. இருக்கட்டும் மக்களே சோறட்டுக்கிட்டா சாப்பிடுங்க. என்னம்மா கறி வச்ச? சூற மீன் கறி. டீ உனக்கு நல்லா பிடிக்கும்ல. நீ வருவேன்னு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கூட போட்டு வச்சிருப்பேன். நீ வாரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல வந்திருக்க. கொஞ்சம் போலதான் வாங்கினேன். ஒரு 100 ரூபாய்க்கு போல வாங்கி கறியும் வச்சு சோத்தையும் வாங்கி இந்த மரச்சினி கிழங்க போட்டு கூட்டு மாதிரி வச்சோம்டி. அப்படியா சரி இருக்கட்டுமா. பிறகு சாப்பிடியா? நாங்க வார வழியில இந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சோமா. அதனால பெருசா பாதி பசிக்கல. இந்த உனக்குள்ள பண்டமும் சேலை எடுத்தோம். சேலை என்னத்துக்கு மக்களே இப்ப எடுத்துட்டு வந்தா என்ன தீபாவளியா பொங்கலா? அதுவும் இல்லாமல் ஒத்தையில கிடக்க புது சேலை உடுத்திட்டு நான் எங்கே போக? ஊருக்காரி ஒருத்தையும் பேச மாட்டேங்காளு. ஒரு விசேஷத்துக்கு ஒன்றுக்கும் கூட மாட்டேங்காளுவ. நான் எங்கே வைப்பறேன் இந்த புது சேலையை உடுத்திக்கிட்டு? மருமை இப்பெல்லாம் ஒன்றே சொல்றது இல்லை மக்களே. நல்லா தானே பார்த்துக்கிட்டியாவ? நல்லாதாம்மா இருக்காவ. இப்பெல்லாம் ஒன்றும் சொல்லது கிடையாது. அதே மாதிரி நீ இருந்துக்கிட்டு என்ன மக்களே சமாதானமாக போவாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு என்ன செய்ய? மாப்பிள்ளை நல்ல இதாக இருக்கும்போதே நீ இருந்துக்கிடு. சும்மா எதையும் தேவையில்லாமலாம் கேட்டு சண்டையெல்லாம் போடாது என்ன மக்களே? ஆ சரிம்மா. சரி நான் உள்ளே கொண்டு வைக்க என்ன? ஆ சரி மக்களே. ஜூஸாவது கொஞ்சம் கலக்கட்டா மக்களே?